ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டான மூக்கல்ல மசாலா குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த காரமணியும் மூக்கல்லையும் ரெண்டும் நான் சேர்த்து தான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷன் வந்து நம்ம கிரேவியாக வச்சாலும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் வைக்கிறது வந்து மசாலா குழம்பு ரைஸுக்கு தான் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போது இதெல்லாம் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் நான் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப இப்போது சட்டியில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, அப்புறமா மூக்கல்லையும் காராமணியும் நான் குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துன்னு இருக்கேன். அது வந்து இப்போ நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே நாம் மஞ்சள் தூள் சேர்க்கணும். மஞ்சள் தூளும் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா ஆட் பண்ணணும். இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து மூக்கலையும் காராமணியும் வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நான் இப்போது ஒரு கிளாஸ் நான் இதில் ஊற்றிடுறேன். ஊற்றினா நம்ம காராமணியோட டேஸ்ட்டு போகாது, அந்த தண்ணியில் இருக்கும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டா காராமணியோட சத்தும் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க, காரமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.